ஃப்ரெண்ட்ஸ், உள்ளன் நூல் வச்சு நிறைய லேயர்ஸ் இருக்கிற மாதிரி ரோஜா பூ எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு வேணுன்ற கலரில் உள்ளன் நூல் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக முதல்ல போடுற முடிச்ச இது மாதிரி டைட்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மொத்தமாக 60 செயின் இது மாதிரி போட்டுக்கலாம். இந்த 60 செயின் நாட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஊசி மேலே நூல் போட்டுட்டு கடைசி நாட்டில் இருந்து 6வது செயின் உள்ள ஊசியை விட்டு நூலை எடுத்து ஊசி மேலே 2 நூல், அதுக்கப்புறமா ஊசி மேலே 1 நூல் வர்ற மாதிரி ஊசியை எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஊசி மேலே நூல் போட்டுட்டு ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா நாட், அதில் இருந்து 3வது செயின் உள்ள ஊசியை விட்டுட்டு ஊசி மேலே 2 நூல், அதுக்கப்புறம் 1 நூல் வர மாதிரி நாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல 3 செயின் நாட் போட்டுக்கலாம். போட்டதுக்கு அப்புறமா ஊசி மேலே நூல் போட்டுட்டு ஏற்கனவே ஊசியை விட்டுருந்தோம் இல்லையா, அதே செயின் உள்ளேயே ஊசியை விட்டு ஊசி மேலே 2 நூல் வர மாதிரி, அதுக்கப்புறம் 1 நூல் வர மாதிரி அப்படின்னு ஊசியை எடுத்துக்கலாம். இதே மாதிரி கடைசி வரைக்கும், அதாவது 60 செயின் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த 60 செயின் நாட் வரைக்குமே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ 60 செயின்லையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா பின்னல் இது மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக பின்னலை இப்படி திருப்பிட்டு அதுக்கப்புறமா ஊசி மேலே நூலை போட்டு முக்கோண ஷேப்பில் இருக்கு இல்லையா பின்னல், அது உள்ள ஊசியை விட்டுட்டு 2 நாட்டு 1 நாட் அப்படின்னு போட்டுக்கலாம். அதே ஷேப் உள்ளேயே 8 தடவை இது மாதிரி பண்ணிக்கலாம். எட்டு தடவைக்கு அப்புறமா ஊசி மேலே நூல் போடாமல் ஏற்கனவே ஒரு முக்கோண ஷேப் இருந்தது இல்லையா, அது பக்கத்தில் இருக்கிற கேப் உள்ள ஊசியை விட்டுட்டு 2 நூல் இருக்கும் இப்போ ஊசி மேலே, அதுக்கப்புறமா 1 நூல் வர்ற மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா 8 தடவை நாட் போடணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரியே அடுத்து இருக்கக்கூடிய முக்கோண ஷேப்புக்குள்ளேயும் 8 தடவை பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற மாதிரியே பின்ன பின்ன நூலோட ஷேப் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா பாருங்கள், இதுதான் பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. அடுத்தது இந்த அளவு நீளத்துக்கு நூலை விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பின்னலோட ஃப்ரண்ட் சைடு இருக்கு இல்லையா, அது உங்களை பார்த்து இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போ ஒரு நூல் எக்ஸ்ட்ராவாக நீளமாக இருக்கும், அந்த நூலை ஜஸ்ட்டு பிடிச்சிக்கிட்டு இது மாதிரி சுற்றிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக நீளமாக இருக்க நூலை பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் லாஸ்ட்டாக நாட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சுற்றும்போது கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு லேயரை பிடிச்சிட்டே சுற்றிக்கலாம்.
அடுத்தது கட் பண்ண நூலை ஊசியில் விட்டுட்டு அவுட் சைடு ரவுண்டில் இது மாதிரி ஊசியை விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லா லேயர்ஸையும் ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம ஊசியை வச்சு தைக்கிறோம். அடுத்ததாக இன்சைட் ரவுண்டுக்குள்ளே அப்படின்னு எல்லா லேயர்ஸையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஊசியை வச்சு தைச்சிக்கலாம். லேயர்ஸ் எதுவும் தனித்தனியாக இருக்குதா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. லேயர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஊசியை வச்சு தைச்சிக்கோங்க மறக்காமல். கடைசியாக எக்ஸ்ட்ராவாக இருந்த நூல் இருந்தது இல்லையா, அது கூட ஊசியில் இருக்கக்கூடிய நூலையும் சேர்த்து ஜென்டிலாக 2 நாட் போட்டுக்கலாம். இப்போ அழகான உள்ளன் வச்சு பண்ணுற ரோஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நான் இதே மாதிரி இன்னொரு கலரில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை ஏற்கனவே இருக்க உள்ளன் கிராஃப்ட் கூட, டோர் ஹேங்கிங் இருக்கும் இல்லையா அது கூட, அப்புறம் கீ செயின் கூட, இன்கேஸ் ரப்பர் பேண்ட் இருந்ததுன்னா அது கூட சேர்த்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறப்போ ரொம்ப யூனிக்காகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் மெட்டிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, bye.